தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் இருந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முதல் முகாம் வாலாஜா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார். ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே.எல். ஈஸ்வரப்பன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி கலந்து கொண்டு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற சிறப்பு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட அட்டைகளை வழங்கினார். 5 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் 2 பயனாளிகளுக்கு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டைகள், 2 பயனாளிகளுக்கு மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தில் மருந்து பெட்டகங்களை அமைச்சர் ஆர். காந்தி வழங்கினார். தொடர்ந்து மருத்துவ முகாமில் அமைக்கப்பட்டுள்ள துறை சார்ந்த விழிப்புணர்வு கண்காட்சி அரங்கங்களையும் அவர் பார்வையிட்டு பின்னர் இரத்த பரிசோதனை மையத்தினையும் ஆய்வு செய்தார். தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் குறிப்புகளை பதிவு செய்வதையும் பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு பிரத்யேகமாக அடையாள எண் கொண்ட அட்டைகளும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பிரிவுகளை குறித்து கையில் பேண்ட் ஒட்டப்பட்டு அந்த மருத்துவத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த முகாமில் காது மூக்கு தொண்டை பிரிவு, கண் சிகிச்சை பிரிவு, இருதய சிகிச்சை பிரிவு, நரம்பியல் சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை பிரிவுகள் தொடங்கி வைக்கப்பட்டன. இந்த முகாமில் ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனை சிறப்பு மருத்துவர்கள், சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனை சிறப்பு மருத்துவர்கள், ராணிப்பேட்டை எஸ்எம்ஹெச் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் அரசு சிறப்பு மருத்துவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து மருந்து மாத்திரைகளை வழங்கினர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்டான்லி. நான் தனியார் மருத்துவமனைய மக்கள் தொடர்பு அலுவலராக பணிபுரிகிறேன். இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக அநேக பொதுமக்கள் இங்க பயன்பெறாங்க. குறைஞ்சி பார்த்தீங்கன்னா இங்க பல்நோக்கு மருத்துவத்துறை எல்லா துறையும் இருக்குது. மினிமம் ஒரு மருத்துவரை பார்க்கணும்னா குறைஞ்சது 4-5 மணி நேரம் ஆகும். ஆனா இந்த திட்டத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா கிடந்தது பல மருத்துவர்கள் இங்கிருந்து ஒரே டைம்ல ஒரு பயனாளி ஒரு நோயாளி இதை எல்லா டாக்டரும் பார்த்து பயன்பெற முடியாது. இந்த திட்டம் தொடர்ந்து நடைபெறணும். இந்த திட்டம் தொடர்ந்து இன்று முதல் டிசம்பர் வரையும் அந்த முகாம் தொடர்ந்து நடைபெறும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம இணை இயக்குனர், துணை இயக்குனர் மருத்துவத்துறை சார்ந்து பிளஸ் தனியார் மருத்துவத்துறையும் இணைந்து இந்த முகாமை நாங்க நடத்துறோம். இதன் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த திட்டத்தை ஏற்படுத்தின நமக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப நன்றி. ராணிப்பேட்டை மாவட்டம் வாழை குடிம்பளை கிராமம். எங்க வயசுக்கு பல பிரச்சனை இருந்தது. அதுக்காக இந்த ஸ்டாலின் முகாம், நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் வந்திருந்தோம். இந்த முகாம்ல டாக்டரை பார்த்து அவர் எக்கோ அடிக்க சொன்னாரு, அப்புறம் இசிஜிலாம் அடிக்க சொன்னாரு. நல்லபடியா பார்த்து உடனே எடுத்துட்டோம். இதே டாக்டர் பார்த்து சொன்னாரு, அதுவும் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலே நல்ல வரவேற்பா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது. இது தனியார் மருத்துவமனையை விட நல்ல எலிஜிபிளா இருக்கு, ரொம்ப வரவேற்பா இருக்குது. இது ரொம்ப ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இது நாங்க நல்ல பயனடைஞ்சோம். இதனால ரொம்ப வரவேற்பா இருக்கு. ரொம்ப நன்றி. நான் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டத்திலிருந்து வந்திருக்கேன். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இப்போ அறிவித்திருக்காங்க இந்த நாள்ல. இதனால எனக்கு பழைய புக்கில் இருந்து புது புக்கு புதுப்பிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்டாலின் ஐயாவுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்க இருக்கும் பல விதமான மாற்றுத்திறனாளிகள் இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இவங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இங்க இருக்கும் ஸ்டாஃபுங்க ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து எங்களுக்கு அனைத்து விதமான உதவிகள் செய்து எங்களுக்கு 1 மணி நேரத்திலேயே இந்த உதவியை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா ஸ்டாஃபுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் முகாம் போட்டிருக்காங்க. எங்களை மாதிரி முடியாதவங்களுங்க தயவு செய்து போய் இந்த மாதிரி சலுகைகளை பயன்படுத்திங்க. இந்த மாதிரி நல திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த மாதிரி சலுகைகளை பெற்று பயன்பெறுமாறு மிகவும் பணிவுடன் நான் என் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நான் சொல்லியிருக்கேன், இங்க பணிபுரியும் அனைத்து ஸ்டாஃபுங்களும் எங்களுக்கு ரொம்ப நிதானமாகவும் நல்ல உதவியோடும் தண்ணி, சாப்பாடு, உதவிகள் கேட்கிற இடத்துல எல்லாம் உதவி இருந்து எங்களுக்கு பக்குவப்படுத்தி கொடுத்த அனைத்து ஸ்டாஃபுங்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்திருக்கேன். தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கேன். முகாம் போட்டு இருக்கிறாங்க அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில. ஐயா ஸ்டாலின் அவர்கள் மூலமா போட்டு இருக்கிறாங்க முகாம். அந்த முகாம்ல எனக்கு 8 வருஷமா சுகர் அதிகமா இருந்தது.
நான் வந்து அப்போலா பார்த்தேன். மெடிக்கல் 3-4 ஹாஸ்பிட்டலில் பார்த்து எனக்கு செட் ஆகல. பாதம் வந்து ரணமா இருக்கு, 8 வருஷமா இருக்கு. இந்த முகாம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில வந்து முகாம் போட்டதுல வந்து நான் காலையில வந்தேன். எனக்கு எல்லா இடத்துலயும் நல்ல பலன் கிடைச்சது. அறுவை சிகிச்சை டாக்டர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு மெடிசின் மட்டும் எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்துட்டு மேற்கொண்டு ஆற்காடு கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு வர சொல்லி இருக்காரு. நாளைக்கு சண்டே இந்த வாரத்திலேயே வந்து பாரு ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்லியிருக்கு. டாக்டர் ஐயா இந்த முகாம் போட்டு வாய்ப்பளித்த ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப மிகவும் மிக்க நன்றி ஐயா, நன்றி. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி, ஒன்றிய குழு தலைவர் வெங்கட்ரமணன், நகரமன்ற தலைவர் ஹரிணி தில்லை, இணை இயக்குனர் மருத்துவ பணிகள் தீர்த்தலிங்கம், துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் செந்தில்குமார், ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், வன்னிவேடு ஊராட்சி மன்ற தலைவர் கற்பகராணி, ஒன்றிய குழு உறுப்பினர் கருணாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.